எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34:13 வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் 34:13 வசனத்திலே சொல்லுகிறார், நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ளணுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் எதற்கு நாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசுகிறார் என்று சொன்னால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசுகிற பொழுது என்ன பேசினாலும் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பேசணும். பாசிட்டிவா பேசணும், நெகட்டிவா பேசவே கூடாது, அவிசுவாசமா பேசவே கூடாது. நம்ம என்ன அறிக்கை பண்ணுகிறோமோ அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும். காரணம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறதா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நம்முடைய நாவில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அதைத்தான் ஆணையிட்டார். நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை தூஷிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளை நாவில எதை அறிக்கை பண்ணுகிறாரோ, அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளை எதை அறிக்கை பண்ணுவார்களோ அது அப்படியே நடக்கும். காரணம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நாவில அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய நாவை நீங்க எப்படியா காத்து கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நம்முடைய நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொள்ளணுமா? காரணம், இதே நாவில தான் ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணுகிறோம். யாரை குறித்தும் குறை கூறுவதோ, யாரை குறித்து தூஷணமா பேசுவதோ, யாரை குறித்து அவமானமாய் பேசுவதோ, கேவலமாய் பேசுவதோ அப்படி பேசவே கூடாது. நன்றாக ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்களேன். ஒரு அலுவலகமானாலும், அல்லது ஒரு குடும்பமானாலும், அல்லது ஒரு சமுதாயத்துல ஏதாவது எந்த விஷயமானாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வருமானா, எதற்காக அந்த பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு நம்ம அலைசு ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அது நாவினாலதான் வந்திருக்கும். தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காரியங்களை குறித்து சம்பாஷணை செய்து பேசுகிறதுனாலதான் பிரச்சனைகளை உருவாக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, தன் நாவை காத்துக் கொள்ளுகிறவன் தன் பிராணனை காத்துக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய நாவு எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கூட பத்திரமாக சமாதானமாக இருக்கும். நம்முடைய நாவு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கூட சமாதானமாக இருக்கும். காரணம், நாவு நம்முடைய சரீரத்துல மிக முக்கியமான அவயவமாக இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பேசுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கைவிடவே மாட்டார், அவர் என்னோடு கூட இருப்பார், இதுவரைக்கும் நடத்தினவர் இன்னமும் நடத்துவார் என்று அறிக்கை பண்ணி பேசுங்க. அவிசுவாசத்தோடு பேசவே வேண்டாம், விசுவாசத்தோடு பேசுவோம். அவிசுவாசத்தோடு பேசவே வேண்டாம். காரணம், நம்முடைய தேவன் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய நாவில விசுவாசத்தோடு அவரை குறித்து அறிக்கை பண்ணுகிற பொழுது அதை அவர் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எங்களுக்கு முக்கியமாக கொடுத்திருக்கிறதான இந்த நாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவருடைய திருப்பிரசனம் எங்கள் மேல இறங்கி வருவதாக. என் தேவனே, எங்க நாவில நீர் மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறீங்க. ஆகவே அந்த ஜீவனையே அறிக்கை பண்ணி உமக்காக நற்சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து உமக்காக நீர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தையினாலே சகலவற்றையும் படைத்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே வார்த்தைகளை அதிகாரம் நிறைந்ததாய்
எங்கள் நாவல வைத்திருக்கிறீர். ஆகவே நன்மையாக எங்கள் நாவை உபயோகப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபித்தார். கர்த்தருடைய திருப்பிரசன்னம் எங்கள் மேல இறங்கி வரட்டும். இந்த ஜபத்துல இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டோடைய திருக்கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கையில காணப்படுகிற அசமாதானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள், வலிகள், வியாதிகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். கர்த்தருடைய ரத்தத்தினால் இவர்களை மறைத்துக் கொள்ளும். இரக்கத்தால முடிச்சுவிட்டு மகிமை கனம் துதி மக்கே இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்தும். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென்.